ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிலேருந்து ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். அப்புறம் சேலம் ஆர்ஆர்லேருந்து ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இது ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் இருக்க பார்சலை பார்ப்போம். இதில் எத்தனை பீஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 2 3 இதுல 3 பீஸ் தான் இருக்கு. ஸோ நம்மளை ஏமாத்திருக்காங்க. நான் அதை கடைசியில் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நம்ம 0 பண்ணியாச்சு. இப்போ நம்ம எவ்வளவு வெயிட் இருக்கு பார்ப்போம் வாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 962 கிராம் இருக்கு. இப்போ நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட எவ்வளவு பீஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் வாங்க. ஒன் 2 3 4 இவர் நம்மள ஏமாத்தல. நம்ம சேலம் ஆர்ஆர் முட்டை இருக்கு. இப்போ நம்ம 0 பண்ணியாச்சு. சேலம் ஆர்ஆரோட வெயிட் செக் பண்ணிக்கலாம் வாங்க. சேலம் ஆர்ஆரோட வெயிட் செக் பண்ணியாச்சு. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 891 கிராம் இருக்கு. இப்போ வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் தான் வின்னர். ஆனால் அதில் முட்டை வைக்கல. சேலம் ஆர்ஆர்ல வந்து முட்டை வச்சிருக்காங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் வைஸ் எது நல்லா இருக்கு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. இப்போ நம்ம சேலம் ஆர்ஆர் சொன்ன மாதிரி தான் இதில் முட்டை வச்சிருக்காங்க. இதில் முட்டை வைக்கல, ஸ்கேம். ஆர்ஆர் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சேலம் ஆர்ஆர் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்எஸ் நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் இதில் மசாலா ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அது எனக்கு பிடிக்கல. சேலம் ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற இது மாதிரி இருக்கு. எனக்கு வீட்டில் செய்கிறது தான் பிடிக்கும். பட் ஆனால் சேலம் ஆர்ஆர் தான் வின்னர்.